நம்முடைய வேதனைகளையும் துக்கத்தையும் புரிந்து கொள்ளுகிற நல்ல கர்த்தராகிய தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய வேத வசனம் சங்கீதம் 51:8. நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் துதிப்பதற்கு. சங்கீதம் 68:3. நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். அடிக்கடி வருகிற பிரச்சனை போராட்டத்தினால சோர்ந்து போய் கலங்கி போய் நிக்கிறீங்களா? இல்ல மனிதர்கள் சந்தோஷத்தை தருவாங்கன்னு ஏமாந்து நிக்கிறீங்களா? அல்லது வேற எங்கேயாவது உலகத்துல அங்க போனா எனக்கு சந்தோஷம் கிடைக்கும், இங்க போனா எனக்கு நிம்மதி கிடைக்கும்னு பல இடங்களுக்கு அலைந்து ஒன்று மாறுதலையும் அடையாம தவிச்சு நிக்கிறீங்களா? இப்படிப்பட்ட எந்த நிலையில நீங்க நின்னாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு நிரந்தரமான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க வல்ல தேவன் என்பதை உணர்ந்து அவரை நோக்கி நம்முடைய சஞ்சலம் துக்கத்தை மாற்றும்படி நாம விண்ணப்பம் செய்யும் பொழுதும் நம்முடைய பாவங்களை மன்னித்து ரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்கு தரணும்னு நாம கர்த்தரை நோக்கி தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மை நீதிமானா மாற்றி நம்மை சந்தோஷத்துல நிரப்ப வல்ல தேவனாய் இருக்கிறார். நமக்கு நித்திய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்க வல்ல தேவனை நாம மனதார ஸ்தோத்தரித்து அவரையே எப்பொழுதும் பற்றி கொண்டு இருக்கலாம்.